நிமிஷம் மாற்றி கொடுத்துருங்க. முடிச்சவங்க கண்ணை மூடி குடிக்கிறவங்க குருவமையை வச்சுக்கிட்டே டீ அப்படியே டீ கொடுத்தாங்க. இன்று முதல் எந்த புலன் அனுபவங்களை பெறுகின்ற பொழுதும் சொன்னாங்களா? ஆகின குழுக்கள் சொன்னாங்க, இன்று முதல் எந்த உணவை உண்ணுகின்ற பொழுதும் எந்த புலன் அனுபவங்களை பெறுகின்ற பொழுதும் நினைவை குருவமையத்திலேயே வைத்துக் கொள்ள பழகுங்கள் சொன்னாங்களா இல்லைங்களா? கணக்கு அப்படியே ஆகின பார்த்துட்டே டீ குடிங்க, கணக்கு இருக்காதீங்க. மற்ற சும்மா இருக்கிறவங்க ஆகிநிலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. மூச்சு காத்த குடிச்சு பார்த்தா சுவை தெரியாது. ஆகிய ரசிக்கிட்டே சுவைச்சிங்கன்னா சுவை தெரியாது. அதான் சீக்ரெட் ஆஃப் த சாமி கொடுத்து அதான் ரகசியம். குரு மைத்திலே வச்சுட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது. மூச்சு காத்த கவனிங்க அப்படியே. வாழ்க வளமுடன். நமக்கு இந்த தச வாய்ப்புல இப்படி இருக்கு, இந்த கலர்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சின்ன ஒரு புரிதலுக்காக நீங்க எடுத்துக்கணும் சிந்தனை. இந்த 10 வாய்ப்புல எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஸ் ஆகாம அதுக்குள்ள கிளாஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஆயிடும். அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது உடம்புல நோய்க்கான காரணிகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு முறையான அளவு நம்ம பராமரிக்கணும். இந்த 10 வாய்ப்புல இயக்கிறத பயிற்சி பேரு வாசியோகம் தனியா நடத்துறாங்க. அதுக்குன்னே தனியா ரைட்டா? அதுக்கு தனியா போகணுமா அப்படிலாம் போய் தேவையில்லாம காலத்தை விரைவு பண்ணாதீங்க. நம்ம எளிமுறை உடற்பயிற்சிகளை நீங்க முறையா சரியா தொடர்ச்சியா கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் பீரியட்ல ரிசல்ட் நிச்சயமா உண்டுங்க. உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், விவசாயம் 4மே மருந்து தான். சரிங்களா? இப்ப இதை நீங்க முறையா செய்துட்டு வரணும். சில பேருக்கு நான் 20 வருஷமா பண்ணேன், 25 வருஷமா பண்றேன், 30 வருஷமா மனக்கல்ல இருக்கிறேன், மலச்சிக்கலா இருக்குது, காய்கல்பம்னா சூடாகுது, முட்டி வலி இருக்குது, நடக்க முடியல. அப்ப எங்க பிரச்சனை? 30 சாமி சொல்றாங்க, இந்த கணவர் பயிற்சிகளை முறையா செய்யறவங்க வெறும் 12 ஆண்டுகளுக்கு குண்டலினி யோகம் கை கொடுங்கிறாங்க. அதாவது உடம்பு மாறி போயிருக்கு. நமக்கு ரிவர்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம யாரும் கடைபிடிக்கிறதே இல்லைன்றதான் சிக்கல். ஒரு 5 அளவு முறை அடிப்படையில நம்ம இந்த பிறவி நோக்கத்துல நல்ல உடலை பெற்று இறைவனை அடையணும். அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா கம்பல்சரியா தன்முனைப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, தன்முனைப்பு ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவருக்கு கதை முடிஞ்சுது. எந்த நிலையிலும் பொருள் புகழ் புலன் என்ப அதிகாரம் இது யோகிகளுக்கு கூடவே கூடாது. பொருள் புகழ் புலன் என்ப அதிகாரம். சரிங்களா? இது ஆன்மீகத்திற்கு தடை. எதுவுமே நல்லா சாதிக்க முடியாது, நல்ல நிலைக்கு அடையவே முடியாது. அப்போ பொருள் புகழ் புலன் என்ப அதிகாரம், தன்முனை. சரிங்களா? இந்த தன்முனைக்கு ஒண்ணு வராம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ள 6 குணங்கள் எழுச்சி பெறாது, பஞ்சமகா பாதங்களை செய்ய மாட்டோம். அப்ப நம்ம ஒண்ணு ஸ்ட்ரிக்டா எப்படியாச்சும் ஆஃப் பண்ணி வச்சோம், தன்முனைப்பா ஆஃப் பண்ண பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய ஆபத்து வந்து தப்பிச்சிக்கணும்.
6 குணங்கள்ல இருந்தும் பஞ்சமகா பாதகத்தும் தப்பிச்சிடலாம். இவ்வளவுதான் சமுதாயத்தில் வரக்கூடிய குற்றங்கள். 6 குணங்களும் பஞ்சமகா பாதகம் ரொம்ப கொடியதா இருக்கு. இப்போ வேற என்ன அடிஷனலா பண்றது அப்படின்னா இரண்டடக்க பண்பாடை வந்து கடைபிடிச்சு வாழணும். சுயநலத்துக்காகவும் பொது நலத்திற்காகவும் நம்ம அதை பிரேக் பண்ண கூடாது. அடுத்தது 5 அளவு முறைய கரெக்டா கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வந்தோம்னா இதோட கூடிய உடற்பயிற்சி காயக்கல்ப தவம் தான் அடுத்த நிலைக்கு உடல் அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான அடுத்த நிலையை பிரபஞ்ச பேரறிவும் குருவர்களும் அடுத்த ரேங்குக்கு உள்ள மூவ் பண்ணும். இந்த கிளாஸ ஒழுங்கு இந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆனா அடுத்த கிளாஸுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அடுத்த கிளாஸ் அட்மிஷன் என்ன அப்படின்னா டவுட் வரும் நம்மளுக்கு, ஏன் எனக்கு இப்படி ஆகுது, இத்தனை வருஷம் காயப்படும் பண்ணி அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? அதெல்லாம் ஆக்சுவலா வராது. இதெல்லாம் முறையா செய்து கொண்டு போகும்போது ஒரு லெவல்ல போய் நம்ம நிற்போம். இதுக்கு மேல என்ன இருக்குது பிரம்மாண்டம் அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தை அந்த இடையர்களும் குருவர்களுமே என்ன பண்ணும், அடுத்த நிலைக்கு நகர்த்தும். நான் சொல்லல, சாமி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு உயர்வு நிலைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகளை ஒழுங்கா பயன்படுத்தி இந்த விதிமுறைப்படி வாழ்ந்தாலே அடுத்த நிலைக்கு நம்மள இயற்கை பேரறிவை தள்ளிக்கிட்டு போகும். அதுவுமே என்ன அப்படின்னா இயல்புக்க நியதி தான். அதுவும் என்னதான் இயல்புக்க நியதி. காய் முத்துச்சு, என்ன வாங்கணும், அது இயல்புக்க நியதி. நான் கரெக்டா வாழ்ந்து இருக்கிறேன், அடுத்து என்ன ஆகும், அடுத்தது அதுவே இயல்புக்கமாக நகர்த்தி கொண்டு செல்லும். இத்தனை வருஷமா இருக்கிறேன்னு ஒண்ணுமே நடக்கலையே, அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சொல்றாரு, இன்னதுதான் வேண்டும், இந்த அளவில் தான் வேண்டும், இதற்குள் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் மனசை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஆனால் செய்ததற்கான விளைவு வந்தே தீரும் என்ற தீர்வுல நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு நாள் வந்து சேருங்கிட்ட நம்பிக்கை இருங்க. ஆனால் இன்னைக்குதான் வரணும், இந்த ரூபத்து தான் வரணும், இதுக்குள்ளாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு பயணப்பட்டோம் அப்படின்னாலே அதிவேகமான மாற்றம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, இதெல்லாம் மீறி நமக்குள்ள ஒரு இது துன்பம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பாவப்பதிவின் அடையாளம் என்ன? நோய் உள்ளத்திலே காரணம், மனதிலே குழப்பம், வாழ்விலே சிக்கல். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் 100% புனிதர்கள் நம்பிக்கைக்குதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் 100% புனிதர்களா? பாவப்பதிவு இருக்குதா இல்லையா? பாவப்பதிவு வெளிப்படும் என்ன வரும்? இப்ப சொல்லுங்க, நோய் வருது இயற்கையா இல்ல இயற்கைக்கு அகைன்ஸ்டா? இயற்கை தானே. உடம்பு எடுத்து எதுக்கு? பாவப்பதிவு கழிக்க தானே, வினையை போக்கு தானே. நம்ம வினையை போக்கிட்டீங்கன்னு சொன்னா நோய் வராம இருக்கும். வினையும் போக்கணுமா என்ன, அதுவும் கேள்விக்குறி. வினையை போக்கிட்டோமா? வினை போயிடுச்சா? தெரியாது. கரெக்டா? தெரியாது. அப்ப நோய் வந்தாக்கா நோய் வரலாமா வரக்கூடாது? நோய் வரலாமா வரக்கூடாதா? வரலாம். ஏன்? வினை போச்சா எனக்கு தெரியாது, வினை போயிடுச்சான்னு தெரியாது. அந்த சாமி எழுதுறாரு பாரு பாட்டுல, செய்த வினைகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டேன், செய்த வினைகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டேன். கர்ம வினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிரும். கர்ம வினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிரும். கருவழியே எனக்கு ஏதும் பிறவி இல்லை, பின் பிறவி இல்லை, இனி இல்லை. அருள் நிறைந்த அருட்பெருஞ்சோதி அரவணைத்துக்கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். கர்மனை எல்லாம் போய்கிட்டு இச்சையும் போய்கிட்டு ரெடியா உட்காந்துங்கிறாராம் 75 வயசுல. அது பாட்டு 75 ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்து இதெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். அருள் நிறைந்த அருட்பெருஞ்சோதி அரவணைத்துக்கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இறைவன் வந்து எப்ப தடுத்தாற் கொண்டு என்ன வாப்பா அப்பான்னு கூப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்மளை கேட்டா சொல்ல முடியுமா? கர்ம வினை மிச்சம் இருக்குதா, கண்டுபிடிச்சிட்டுமா, போயிட்டு என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது. அப்ப தெரியாதுன்ற பதில வச்சுக்கிட்டு நோய் வந்தா ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா இந்த கவலை மேலும் அதிகமாகி மன உளைச்சலை உண்டாகும். அப்ப நம்ம கிட்ட கர்ம வினை மிச்சம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வரும்? நோய் வரும். ஏன்னா பாவப்பதிவின் அடையாளம் அதான். கர்மனா செயல், அதுல பாவம் புண்ணியம் 2 இருக்கும். உடம்புல பாவம் இருக்கிற வரைக்கும் நோய் வரத்தான் செய்யும். என்ன, இந்த நோய்களை புரிஞ்சுக்கிட்டு பயணப்படும். நான் மனநல கல்வி வந்துட்டேன், நான் பேராசிரியர் ஆகிட்டேன், பேருக்கு ஆசிரியர் ஆகிட்டேன், சரிங்களா, எனக்கு வந்து நோயை வராது அப்படின்ட்டு நிரப்பா நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், நோய் என்ன பண்ணு போட்டு போயிட்டே இருக்கு, போடாது. அப்போ நோய் வரும்போது சாமி சொல்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம், அகத்தாய் பயிற்சி மேற்கொள்ளணும். அதோடு கூடவே பட்டினி, மௌனம், மருந்து,
எல்லாத்தையும் பாட்டு எழுதுற. இதெல்லாம் மேற்கொண்டு உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரு முழுசா புரிஞ்சுட்டு பயணப்பட்டா பரவாயில்ல. நமக்கு எல்லாம் பேராசைங்க. நம்ம ஏன்னா நமக்கு கண்மணிப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுநர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பேராசை தான் குடி கொண்டு இருக்குது நம்ம கிட்ட. என்ன பேராசை பார்ப்போம், நோயே வரக்கூடாது. இது வந்து உலகமாக பேராசை. உலகமாக பேராசை. உள்ள பாவப்பதி வச்சுக்கணும். அதாவது சொல்லுங்க, உள்ள போய் பானை வாங்கி வீட்டுல வச்சுட்டு அடியில ஒரு ஓட்டை போட்டுட்டு ஓட்டையே அடைக்கக்கூடாது, தண்ணி மட்டும் ஊற்றி நிரம்புமா. அதை மீறி அடைக்க வந்தா திட்டுறீங்க, என்ன சொல்றீங்க, யோ லூஸ் மாதிரி ஓட்டை அடைக்க ஓட்டை அடைக்க தண்ணி ஊற்றி அப்படின்னு. நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிதான் இருக்குது. சரிங்களா, நான் எதையும் பண்ண மாட்டேன், உடற்பயிற்சி கூட சரியா பண்ண மாட்டேதே கேள்விக்குறி. அதனால உடற்பயிற்சி பண்ணதான் தெரியும் எந்த லட்சத்துல பண்றோம் அப்படின்னு. காய்கறி எப்படி பண்றதுன்னு பண்ணதான் தெரியும். கடும் மலை கட்டி இலை போக்கி உடலை காக்கும் சாமி பாடல பாடுறாரு. காய்கறி கவியில கடும் மலை கட்டி இலை போக்கி உடலை காக்கும். கடும் மலை கட்டினா கான்ஸ்டிபேஷன் போயிடும்ன்றாரு. காய்கறி பண்ணிட்டு கான்ஸ்டிபேஷன் ஆகி பயிற்சி வந்து இருக்குது. இப்ப சாமி பிரச்சனையா, பயிற்சி பிரச்சனையா, வாத்தியார் பிரச்சனையா? இல்லையே, நம்ம கிட்ட மனம் விட்டு பேசுறதுதான் தெரியுது. வாத்தியார் தான் பிரச்சனையா இருக்கிறாருல்ல. கரெக்டா காய்கறி பண்றேன், எப்படி பண்றாங்க, கரெக்டா காய்கறி பண்றேன், சாப்பாடுலாம் கரெக்ட் பண்ணிட்டேன், இதுவும் பெருசா பண்றது இல்லை. ஆனா ஏன் இப்படி வருது? என்ன சொல்றாங்க புரியுதா? இது மூலியமா நானு இன்னும் புரியலையா உங்களுக்கு? ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் சரியாவே இருக்கிறேன். ஏன் இப்படி வருது எனக்கு? அப்ப நாம சொல்லணும், என் மனவளக்கலை சரியில்லைங்க, நீங்க பக்காவா தெரியுங்க. சரிங்களா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, சரியாயிடும். என்ன பண்றது? தனது குறை ஆண்டு வந்து திருத்தம் பெற்றா தருக்கோழியும் சாமி. தனது குறை ஆண்டு வந்து திருத்தம் பெற்றா தருக்கோழியும். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. எல்லாம் பாட்டி வச்சு போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிட்டா. பர்ஃபெக்ட் ஆயிட்டா அப்ப கடவுள் ஆயிருக்கணும்ல. அப்புறம் நோய் வருது. இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் இன்னொன்னு வேற இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல குருவிகள் என்ன பண்ணும், சில பழங்களை சாப்பிட்டு வந்து ஒரு பட்டையை போட்டு ஏதோ ஒரு முள்ளு செடி மடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இவ்வளவு வேற மடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வரது காம்பவுண்ட் வருவோம், காம்பவுண்ட் சோறு கூட சரி ஒரு செடி மடிச்சு போச்சு. அதை இவங்க வேற ஏதாவது பிடிங்க ஆட்டி பிடிங்க போட்டுக்கலாம். கரெக்டா? ஒரு வருஷம் ஆச்சு, பிடுங்க முடியுமா? கொஞ்சம் பலசாலியா தான் கூப்பிட்டு சுத்தி கிட்டி ஆட்டி கிட்டி மூச்சு பிடிச்சின்னு கிட்டி புடிங்க கிட்டிங்க உடச்சி சின்ன பிள்ளை மாதிரி பிடிங்க போட்டுடலாம். ஒரு 10 வருஷம் ஆச்சு, பிடுங்க முடியுமா? கட்டியால தான் வெட்டணும். கரெக்டா? அதுவே ஒரு 25 வருஷம் ஆச்சு, கட்டியால வெட்ட முடியுமா? கட்டியை விட வலிமையான ஆயுதம் கோடாரி, அதை வச்சு வெட்டணும். ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு, கோடாரி வச்சு வெட்ட முடியுமா? முடியாது. கோடாரியை விட பலமா ஒரு ஆயுதத்தை பார்க்கணும். ரம்பம்னு சொல்லுவாங்க, வால். ரம்பத்தை வச்சு அரைக்கணும். 100 வருஷம் ஆயிடுச்சு. மரமே வைரம்னு சொல்லுவாங்க. பேர் வைப்புள்ள கருப்பா இருக்கு, வைரம் பாட்டி போன மரம் சொல்லுவாங்க. வால் வந்து ஒரு அதிகபட்சம் வால் 6 அடி தான் இருக்கு, மனுஷன் முடிச்சு அரைக்கிற வால். இப்ப மிஷின் வந்துருக்கு, 1.5 அடி தான் இருக்குது, மருத்துவ வால். அப்ப என்ன பண்ணோம், அதுக்கான ஆயுதங்களை பல ஆயுதங்களை சூஸ் பண்ணி ரைட்டா வால் வச்சு அறுக்கணும். அதை அந்த பீஸை வெட்டி எடுக்கணும். கேப் பெருசா வச்சுக்கிட்டு போய் வெட்டணும். அவ்வளவு மரத்தை சாய்க்கணும்னா ஜேசிக்கு வச்சு நோண்டணும். ரைட்டா? அது பெரிய மரமா வளர்ந்துருந்தாலும் எங்கேயாச்சும் கிளம்பி வந்து பக்கத்துல சேதம் பண்றாம பார்த்து எடுக்கணும். ஒரு நோய்னா இதுதான். அந்த நோய் கையால புடுங்க வேண்டிய நோயா, கத்தியால வெட்ட வேண்டிய நோயா, பால் வச்சு அரைக்க வேண்டிய நோயான்னு எந்த தீர்மானமும் ஆராய்ச்சியும் ஒண்ணுமே கிடையாதுங்க. அது என்கிட்ட அதான் தெரியாது சார். 100 வருஷம் மரம் அது கையால புடிங்க கொடுக்குது ஒன்றல. அவ்வளவுதான். எப்படி எதிர்பார்ப்பு? எப்படி இந்த ஆசைக்கு பேர் என்ன ஆச்சு சொல்லுங்க? 100 வருஷத்து மரம் எப்படிதான் புடுங்கணும்? கையாலதான் புடுங்க முடியா? இது சாத்தியமா? அப்ப உடற்பயிற்சியில நான் எப்படி அதை சரி பண்ணணும், உடற்பயிற்சி எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும், ரைட்டா? தவம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும், காய்கறி எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும், உணவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும், எதையும் கரெக்ட் பண்ணாம நேரம் எனக்கு உடற்பயிற்சியில மட்டுமே இது சரியாகணும், ஆனா எதையும் சரி பண்ண மாட்டேன். இது இந்த புரிதல் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க பொறுப்புணர்வு வரலாம் வராது. அப்ப
எந்த நோயை எப்படி போக்கணும், சாமி மருந்து சொல்லிக்கிறாரு. அப்ப இவ்வளவும் சேர்த்து பண்ணி கட்டுப்படல அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற என்ன மருந்து சூஸ் பண்ணலாம். மருந்துங்கிறது மருவி வந்த உந்து, மருவி வந்த உந்து. இறைவன் தந்த வரம் தாவரம், மூலம் தந்த ஈகை மூலிகை. அப்ப இந்த பிரபஞ்சத்தை இறையாட்ட உருவாக்கி போயிட்டு வச்சிருக்கக்கூடிய உயிர் சக்தி உள்ள மருந்துகள் மருந்துகள் உள்ள கொண்டு வரணும். அதுதான் உடம்பு உயிரோட ஒத்து போகும், உடம்பு உயிர் ரசாயனத்தோட ஒத்து போகும், ஜீவகாலம் கெடாம இருக்கும். எது மருந்துன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம பாருங்க மருந்தி வந்து கிளாஸ் எடுத்துட்டு போய் திரும்ப ஏதாவது விஷத்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஷத்துக்கு மருந்துன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்க நம்ம தான். சரிங்களா? இயற்கையில தானியங்கள் விளைந்து பழங்களை சாப்பிடணும், பழங்களை சாப்பிடணும். அதாவது நோய் வந்தா சரி பண்ணலாம். ரைட்டா? இப்ப காய்கறி எப்படி உற்பத்தி பண்ணுது பழம்னா, ரசாயனங்களை விஷங்களை போட்டு உருவாக்கி வச்சு வந்திருக்கக்கூடிய பழமும் காயும் என்னது? விஷம் தானே? சொல்லிட்டீங்க. விஷத்தை தின்னுபுட்டு நோய் வரக்கூடாது நினைக்கிறது தப்பா நியாயமா? மகா தப்பு. தின்றது விஷத்தை ஆனா நோய் வரக்கூடாது. நம்மளுடைய வாழ்வில் எப்படி மாறி போயிருக்கு பாத்தீங்களா? கான்ட்ரவர்சி ஆனா பேசுறது மட்டும் தான் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த மாற்றமும் இந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால உடம்புக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களை நீங்க டயக்னோஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல கட்டுப்படல, இது கட்டுனதுக்கு எப்படி பரிணாமத்துக்கு கொண்டு போகலாம்ங்கிறத எடுத்துக்கிட்டு நாம தான் உஷாரா போகணும். 100 வருஷம் மரத்தை நான் கையால மட்டும்தான் புடுங்குவேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நாமளே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு உடம்பை உயிரையும் பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, உடல் துன்பத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு உடல் துன்பங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ரைட்டா? எல்லா நோயும் ஒரே மாதிரி உடம்புல இருந்து போகாது. சில கர்ம வினைகள்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த நோய் தீரும் வரை உயர்ந்த மருந்துகளை எடுத்து சாப்பிட்டு உடல் நோயை போக்கிக்கணும். என்ன கேள்வி தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் மனிதர்கள் யாருக்கும் நோய் தீர்வு காலம் வரலைங்க, கரெக்ஷன் பண்ணதான் வரான். இப்போதைக்கு வட்டி ஓடணும் சார், அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, இப்படி பண்ணி சால்வ் பண்ணப்பா. சொல்யூஷனுக்குலாம் யாரும் நீங்க வர்றது கிடையாது, கரெக்ஷன் தான் வர. கரெக்ஷன் பண்ணி ஓட்டிக்கணும் வண்டியை. சொல்யூஷன் சிறந்ததா கரெக்ஷன் சிறந்ததா? ஆனா அது ஆத்மாத்மா யாரும் வரதுதான் கிடையாது. எத்தனை நாள சரியாகும்? எப்படி இருக்கும் உங்களுக்கு? நேரத்துல உடல் தத்துவம் தெரியும், நம்மளுக்கு உடலுக்கு தெரியும், நாடி தெரியும், 8 வகை பரிசையும் தெரியும், எல்லாம் தெரியும். நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் சரியாகும் சார்? என்ன சொல்லணும்? பதில் நீங்களே சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. உங்க கர்மாவை அளந்து இது எதுல இருந்து வந்த கர்மா, இது எப்பேற்பட்ட கர்மான்னு சொல்லு, ஷார்ப்பா சொல்றேன் எத்தனை நாள் சரியாகும்னு சொல்லு. கரெக்டா? அப்படின்னா இயற்கை ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க மனுஷன்? அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு மண்டலம், 2 மண்டலம், அடுத்த என்ன நோய் தீரும் வரை மண்டல கணக்கால் ஒண்ணு எழுதுறாரு. இன்னைக்கு பல பேர் இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுனால தடியட்டம்லாம் தண்டல்காரன் ஆகிவிட்டு இந்த யூடியூப்ல வந்து பேசுறானுங்க பாருங்க, மருந்தை பத்தி ஆளுக்காது அகத்தீருக்கு அட்வைஸ் பண்ணவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அகத்தியர் கோபருக்குலாம் அட்வைசர்லாம் யூடியூப்ல வந்துட்டான். இவங்கெல்லாம் அட்வைசரா அகத்தியர் கோபரு புலிப்பாணி சரிங்களா, திருமுருக்குலாம் அட்வைசர்லாம் நீங்க யூடியூப்ல வந்துட்டாங்க. அடிச்சு பேசுறாங்க. 48 நாளைக்கு மேல ஒருத்தன் மருந்து தரலாம் உங்களுக்கு அப்படின்னா அவன் வயிற்றுலே கிடையாதுன்றான் ஒருத்தன். நான் நினைச்சுக்கிட்டேன், இவர் அகத்தியருடைய பெரிய அட்வைசர் கொடுக்குது, ரைட் ஹேண்ட் கொடுக்குது அப்படின்னு. அகத்தியர் பாட்டுல அப்படிலாம் எழுதல. நோய் தீரும் வரை மண்டல கணக்கான ஒண்ணு எழுதுறாங்க. ரைட்டா? இப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி பேசிட்டு கேட்டு மக்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி பேசி கேட்டாங்கன்னா பாவம் இவங்கதான் மாட்டி முடிப்பாங்க. இது ரொம்ப வருஷமா மருந்து கொடுத்துங்கிறாரு, இவர் டாக்டரே கிடையாது. ஏன் அவர் சொன்னாரு 48 மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வைத்தியரே கிடையாது. அப்ப அவங்களுக்கு போய் மருந்து வாங்க தானே? கரெக்டா இல்லைங்களா? இந்த வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாய் வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றான், உலகத்தில் முதன் முறையாக ஐயா கொடுத்த மருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான் யூடியூப்ல. ஐயோ பெரிய ஆரம்பி, இது வரைக்கும் யாரும் உலகத்தை அந்த மாதிரி கொடுத்தது இல்லை அப்படின்னு, இது முதல் முறை அப்படின்னு இந்த பேசுற பேச்சு. ரைட்டா? அந்த மாதிரி போய் எங்கேயும் பலி ஆயிட்டாதீங்க. மருந்துங்கிறது நமக்குள்ளாக இருக்கிறது. ரைட்டா? புற உலகத்துக்கு சில சக்திகள் தேவைப்படும்.
அந்த சக்தி உங்களுக்கு எது தேவைன்றத இயற்கையே ஆல்ரெடி வச்சிருக்குது. நாம ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய வினை தூய்மை, மன தூய்மையினுடைய அளவீடு அதிகரிக்கும் பொழுது அந்த பொருள் ஒவ்வொருவருக்குள்ளாக வந்து அதுவா சேர்ந்து, சரிங்களா? அது வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து துறையில இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து கொள்ளலாம். அவ்வளவுதானே தவிர நமக்கு முதல் மருந்து நமக்கு என்ன அப்படின்னா மனவள கழக பயிற்சி தான் முதல் மருந்து. ரைட்டா? நம்மளுடைய மெயின் மருந்து அடையிறதுக்கு இது உதவி செய்யும்ன்றதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். இதை சரியாம அங்க போக முடியாது. ஒரு கோயில் இருக்குது, முன் வாசல் மூடப்பட்டிருக்குது, உள்ள இருக்கிற எல்லா கதவும் திறந்து இருக்குது. எந்த கதவும் உள்ள போக முடியும்? மெயின் கதவு திறந்தாலும் உள்ள போக முடியும். அது போல நம்ம எல்லாருக்கும் இயற்கை ரகசியத்தை அவங்களுக்கான ரகசிய பொக்கிஷத்தை ஓபன் பண்றதுக்கு மனவளக்கலையுடைய அடிப்படை பயிற்சிகள் எல்லாமே ஒரு முதல் திறவுக்கும். அதை விட்டுட்டு எல்லாம் வெளியே போய் தேடுறதுங்கிறது ஆகும். நீங்க இதுல ஒழுங்கா பண்ணீங்கனாலே அடுத்த ரூட்டு தானா ஓபன் ஆகும். சாமி சொல்றாங்க, எழுதி வச்சிருக்காங்க. உங்கள் மனம் பக்குவப்பட அது ஒவ்வொன்றாக உங்களிடத்துல வந்து சேர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. அதை நினைவுல வச்சுக்கிட்டு பயணப்படுங்க. உங்களுக்கான தீர்வை நீங்க தேடுங்க. ரூல்ஸ் படி முதல்ல கடைபிடிக்கிறீங்களா, வாழ்றீங்களான்றத முதல்ல உறுதிப்படுத்துங்க. குரு சொன்ன வழியில நான் கரெக்டா பயணிக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுக்க முடியுதான்னு பாருங்க. முதல்ல இல்ல அப்பப்ப பிரேக் பண்ணிடுறோம், அது மாத்தி அமைக்கணும். 5 நாள் முறை உண்மையிலே கேட்டா கடைபிடிக்கிறீங்களா? அதுலயும் முதல்ல உணவுல ஒழுங்கு கொண்டு வந்துட்டோமா கேள்வி கேட்டா இல்ல. என்னதான் நீங்க சொன்னாலும் சாப்பாட்டு உணவு வந்து மாத்தி இயற்கை உணவு அதையும் டைம் டேபிள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பிளான் பண்றாங்களே தவிர அதுல ஒண்ணு மாற்றம் வந்த பாடு இல்லை. காலையில எழுந்த கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி, அப்புறம் ஒரு சூப்பு, அப்புறம் ஒரு பழம், அப்புறம் 11 மணிக்கு ஒரு சூப்பு, ஒரு கஞ்சி, இப்படியா பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த இயற்கை உணவுன்ற பேர்ல ஒரு 10 டிஷ் உள்ள போகுது. எதையும் குறைஞ்ச பாடலாம் கிடையாது. ஆயக்கல் பயிற்சியில உணவு கட்டுப்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்படுது. ஆனா இங்க எல்லாம் டைம் டேபிள் போட்டு எல்லாம் அதிகமாயினே இருக்குது. சரிங்களா? அதான் பயிற்சி சரியா பண்றோமா அப்படிங்கிறது அவ்வப்போது நம்ம கூட்டத்தளத்துல கலந்துக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், உடற்பயிற்சியில கரெக்ஷன் பார்க்கணும், அதே காய்கறி பயிற்சி கரெக்ஷன் பார்க்கணும். இதுதான் வந்து முன்னேற்றம். இப்ப பாருங்க, ஏதோ காலக்கட்டாயம் கருதி இவங்க ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு மத்தவங்க வராதுன்னு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பல பேரு பிஸி. எப்படியாச்சும் இந்த பிஸியா இருக்கிறவங்க ஆண்ட்ராய்டு போன்லயே சித்தர் ஆயிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். போன்லயே சித்தர் ஆயிடும். நம்ம எப்படி ஆயிடும்? போன்லயே வந்து பேர் வச்சுக்கிறோம். இந்த காலத்துல இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்கிற பல பேருக்கு பேர் வச்சுக்கிறோம், ஆண்ட்ராய்டு சித்தர். இந்த காலத்துக்கு ஆளுங்கெல்லாம் பேர் என்னது? ஆண்ட்ராய்டு சித்தர். ரைட்டா? செல்போன்ல எல்லாம் வந்துருமான்னு நினைக்கிறோம். நம்ம விஜயகாந்த் செல்போன்ல வருமா? ஸ்பீச் கேட்கறோம், ஓகே. நம்ம ஒண்ணு குடி இவ்வளவு பேர் குடி இந்த காந்த காலத்துக்குள்ள உட்கார்ந்து கவனிக்கிறதுக்கும் ஒரு செல்போன்ல பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நவீன விஞ்ஞானத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தணும். அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைக்கு அது தேவை. அது எப்படி தேவைன்னு புரிஞ்சுக்கிடணும். அது நம்ம வாழ்க்கை கிடையாது. உலகம் போற போக்க பார்த்தா பேசாம லெட்டர் எழுதி போட்ட காலமே வாழ்ந்துருக்கலாம் உங்களுக்குன்னு தோணும். ஒரு லெட்டர் வந்தா குடும்பத்தோட கூடி படிக்கிறது நீங்க அப்படியே இருக்குது. ஒரு சண்டை போட்டதுன்னா அடுத்தது டீ கிட்ட பண்ணிட்டு டீ ஒரு சண்டை போடுது. ஸ்பாட்லயே எடுத்து நடக்குது எல்லாம் இந்த செல்போன்ல எல்லாம். அப்ப இந்த சமுதாயத்துல விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எல்லாம் மன அமைதி கேட்டு மன உளைச்சலாகி ஆரோக்கியம் போய், சரிங்களா? அதனால கொஞ்சமாச்சும் அக வாழ்க்கைக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ரைட்டா? அந்த புற வாழ்க்கைக்கே நேரத்தை ஒதுக்கி உடம்பையும் உயிரையும் எடுத்துக்க வேண்டாம். இந்த அளவுல நம்ம இந்த பொருட்களா நீங்க பேசுனதுல என்னன்னா நம்ம இவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணுமாங்கிற சிந்தனை வந்துடுச்சுன்னா இந்த இன்னைக்கு நம்ம கூட வந்து ரைட்டு நியாயமாயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டு, இதெல்லாம் யாரும் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு. இப்ப நமக்கு எல்லாரும் ஒருத்தர் பண்ண முடியும்னா அதுக்கு அந்த செஞ்சுட்டு போயிருக்க மாட்டாரா? எல்லாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? சித்தர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்களா? தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயு வயிறு வேறதான். ரைட்டுங்களா? மோட்டிவேஷன்ங்கிறது, அறிவுங்கிறது, கருத்துங்கிறது பகிரதான் முடியும். ஆனா யாரு செயலை செஞ்சுக்கிடணும்? அவங்களுக்கு அவங்கதான் செயலை செஞ்சுக்கிடணும். வேற யாரும் செய்யலாம் முடியாது. இப்ப நமக்கு ஒரே குழப்பமா இருக்குது. யாராச்சும் ஒரு சித்தர் ஞானி வந்து நம்மள அப்படியே ஞானி ஆகிடுவாரு. அப்படிலாம் யாரும் பண்ண முடியாது. இயற்கையில பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி நிறைந்து கிடக்கிறது. அதை யாரு பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தங்களை தக்க வச்சுக்கிறாங்க. பயன்படுத்தாதவங்க என்ன பண்றாங்க? தவறிடுறாங்க. அவ்வளவுதான். தக்க வச்சுக்கிறதும் தவறுறதும் யாரு கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு.
சரிங்களா? அதனால சாமி சொன்ன மாதிரி உள்ளதை உணர்வோம், அல்லதை விடுவோம், நல்லது செய்ய எழுதி வச்சுக்கிறாங்க நீங்க போடல. சரிங்களா? இந்த மூணையும் சரியா பண்ணிட்டு அதுலயும் பாருங்க அல்லதை மட்டும் எரேஸ் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன ஆச்சு, நம்ம அல்லதை விடாம வச்சுக்கணும் நினைச்சக்கூடாது. சரிங்களா? உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுதல். ஓகேங்களா? அதை விட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்மளால ஆரோக்கியமான உடலை பெற முடியும். இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல சவால் என்ன தெரியுமா? ஆரோக்கியமா வாழறதுக்கு பெரிய சவால். அடுத்த தலைமுறைக்கு உயிரோட வாழறது சவாலா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லல, விஞ்ஞான ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். வருங்கால தலைமுறையினுடைய சவால் என்ன அப்படின்னா, எங்க போனா உயிரா வாழலாம். எப்படி போச்சு பாருங்க. முன்னவர்கள் இறைவனை தேடி வாழ்ந்தார்கள். அடுத்த தலைமுறை வேலையை தேடி வாழுது. விவசாயத்தை தேடி வாழுது. அடுத்த தலைமுறை வேலையை தேடி வாழுது. அடுத்த தலைமுறை சாப்பாட்டை தேடி வாழுது. எங்க போனா சாப்பாடு கிடைக்கும், உயிர் வாழலாம். நீங்க எல்லாம் இருக்கிற போக்கு பார்த்தா அப்படிதான் இருக்குது. வாழ தெரியாத குழந்தை வாழ்நாட்டில் வாழ தெரியாத ஆட்சியை நடைபெறும். ஏழை கொடியர் குழந்தையர் நடிகர் நோய் கூட எங்குமே காட்சியா. உலக அரசியலை பார்த்தோம்னா இங்க இருந்து உலகம் உருண்டை வரைக்கும் பார்த்தோம்னா தெரியுது மொத்தமும் எப்படி ஆட்சி நடக்குது. ரைட்டுங்களா? கேளிக்கை பொழுதுபோக்கு எப்போ ஒழிதோ மனுஷன் வாழ்க்கையில அப்பதான் நல்ல சிந்தனை ஆட்கள் சாமி எழுதுறாங்க. தலைவனுக்கான தகுதிகள் எழுதுறாங்க பாட்டு. அதன்படியா இன்னைக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. உலகத்துல மனித உயிர்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு அரசியலுக்கே போறாங்க. இதுல இன்னைக்கு ஏன்னா அரசுங்கிறது நம்மளை பாதுகாக்க ஒரு அமைப்பு. உலக நாடுகள் அங்க சண்டை, இங்க சண்டை, உள்ளூர் சண்டை. என்னன்னா நம்மளை சுத்தி எல்லாத்தையும் தப்பா வச்சுக்கிட்டு நம்ம நல்லது தெரிவிக்கும். இந்த நிலை மாறணும். அறிவார்ந்து சிந்திங்க. சிந்திச்சு முதல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்தை தக்க வைப்போம். நம்மளை சுத்திக்கிறவங்க பாதுகாப்பா பார்த்துக்கலாம். அதுவே பெரிய தொழில். நம்மளை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு உங்களை சார்ந்தவங்களை நீங்க நல்ல மாதிரியா வாழ்றதுக்கான வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தாலே அதுவே சமுதாயத்துக்கான பெரிய தொண்டு. அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யும். சரிங்களா? வாழ்வாங்க. கேள்விப்பட்டிருக்கிறது நோயாளி டாக்டர் மாதிரி இருக்க. சரிங்களா? ஆரோக்கியமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு மாதிரி வெளியே போன ஒரு மாதிரியா இருக்கு. நமக்கு புரியுது இல்லையா? நோய் சார்ந்தே பேசிக்கிட்டு டாக்டருக்கு நோயாளிகளுக்கு உள்ள கான்வர்சேஷன் மோஸ்ட் நம்ம இந்த தலைப்புல என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கிறோம். நீங்க அப்ப நீங்க செஞ்சீங்கன்னா அது மீறி சந்தேகம் இருந்தா கேட்டுங்க. வாழ்க்கை ஒரு டவுட். இப்ப தனஞ்சய வாயுல லாஸ்டா வெளியேறும்போது உயிர் வெளியேறுதுன்றாங்க. உயிர் வெளியேறின பிறகு தனஞ்சய வெளியேறு. உயிர் வெளியேறினதுக்கு அப்புறம் தனஞ்சய வாயு வெளியேறுது. பட் ஆனா ஒரு இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடி ஃபர்ஸ்ட் நாளை விட செகண்ட் டே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மலர்ச்சியா இருக்கு. அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும். ஆமா ஆமா. அது தனஞ்சய ஃபர்ஸ்ட் தீங்க வைக்குது இல்ல. முதல் தீக்க வரும்போது ஷைனிங்கா இருக்கும். அடுத்த நிலைக்கு லீக் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு மூக்க பத்த ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் அப்படிதான் தெரியும் பாக்குறது. நார்மல் உடம்புல சரிங்களா? ஞானிகள் உடம்புல அது இது எதுவும் நடக்காதுங்க. இது அத்தனையும் உள்ளதா இருக்கும். அத்தனையும் உள்ள அடக்கமாக இருக்கும். சாதா உடம்புல ஓடி போயிருக்கும். அந்த ஓடி போன உடம்புல முதல் வேலையை செய்யும் போது தனநிலை செய்யும் போது இந்த ஷைனிங் இருக்கிறது அப்படிதான் தெரியும். அடுத்த ரெண்டாவது பரிணாமத்துக்கு போகும்போது அது வேற மாதிரி சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் தான் கசிக்கிறது, நீர் வர்றது, விழிக்கிறது எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் தெரியும். மூணு நாள் நம்ம பாரம்பரியத்துல உடம்ப கொளுத்த கூடாது. சரிங்களா? அப்படி கொளுத்துறதா இருந்தா எத்தனை நாள் கழிச்சு கொளுத்தணும்? 3 நாள் கழிச்சு தான் கொளுத்தணும். இன்னைக்கு 3 நாளைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள அதுவும் 3 நாளைக்கு ஃப்ரீசர் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது வெளியே வச்சு என்ன பண்ணணும்? அது நீங்கி வெடிக்கிறாங்க இருந்தாதான் அது அடுத்த ஜனநயம் போகாத வரைக்கும் அந்த பாடிக்குள்ள உயிர் சக்தி இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த வல்லாரை எடுத்து இருக்காங்க. உயிர்கள் இருந்தது அப்படின்னா அந்த பாடி எரிக்கக்கூடாது. படிக்கிறது தான் சரியான முறை. எரிக்க கூடாதுமா.
இல்ல இன்னைக்கு எரிக்கிறது தவசம் நம்ம எந்த அளவுக்கு மாறிக்கணும்னு பாருங்க. அது பேர் கொலை தான். அதான் சொல்றது, அது நான் சொல்ல அப்படி சொல்றாரு. நீங்க 3 நாளைக்குள்ள அதை கொடுத்துறீங்க அப்படின்னா அது கொலை தான். இல்ல உள்ளேதான் இருக்கும். அது வீங்காது பூதாது அப்படியே உள்ளே சிக்கிட்டு கிடக்கும். புரியுதுங்களா? இல்ல கொளுத்தும் போது என்ன ஆகும்னா பம்பு அடிச்சு வெளியே துரத்துறோம். அது வேலை செய்ய முடியாமலே துரத்துறோம். கொலைப்படுறதுக்கு பேர் என்னது? அந்த உயிரை நாமளா வதச்சி வெளியிடுகிறது தானே. அதுக்கு தானே கொலை. கொலை என்ன பதைக்கிறது தானே. ஆமா தானே. தனஞ்சய வாயு 3 நாளைக்குள்ள நீங்க கொளுத்துறீங்க. என்ன பண்ணுவாங்க? கொழுந்த வீங்கிற வேலையும் வெடிக்கிற வேலையும் செய்யணும். அந்த வேலையை செய்ய முடியாமலே கொளுத்தி வெளிக்கடாம வெளியே துரத்துறோம். அதுதான் கொலைன்றாரு. அதனால கொதிக்கிறது தான் சரி. அது கொதிச்சிட்டீங்கன்னா அது வேலையை பார்த்து அது வேலைக்கே போய் ஓடிக்கும். நீங்க எவ்வளவு ஆர்டர் அது வேலையை பார்த்து ஓடி போயிடும். சரிங்களா? மண்ணு உள்ள போட்டா உள்ளே சிக்கிக்குமா தாஜை அப்படிலாம் கிடையாது. அதை எங்க விட்டாலும் வேலையை பார்த்து எஸ்கே போய் ஓடிக்கணும். கொளுத்து கூடாது. நீங்க நிறைய நமக்கு கொளுத்துற முறையும் வந்துடுச்சு. அது பேண்ட்ல விட்டுக்கூடிய எஸ்ட் வந்துடுறோம். நவீனம் அறிவியல் பேர்ல இதே பாவ செயல் தான். இதெல்லாம் வெளியே போய் பேச முன்னாடி தான் நம்மள வைத்தியம் வாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல பெரியவங்க சொன்னதை எடுத்து சொல்றோம். அவ்வளவுதான். ஒரே பேர் தான் சரி. வேற தன்மை அதிகரிக்கும். அந்த சக்தியை அதுக்கான அணுக்கள் அங்க இருக்கும். திட்டமிட்டு பிளான் பண்ணி எடுக்கணும். அதுலயே வாதத்துக்கு கபத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் மாற்றணும். ரைட்டா? நமக்கு தேவைப்படும். ஆனா இவங்களுக்கு ஏன்னா ட்ரிகர் ஆகிடும். பெரிய சிக்கல். அதான் சப்ஜெக்ட் வந்து எடுக்க முடியாது. ஒட்டுக்கா கொடுத்தா புரிதல் ஏற்படும். மொத்தத்தையும் பேசணும்னா கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வரலாம். நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஒவ்வொரு விஷயத்த 200 நேரத்துக்குள்ள புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். கரெக்டா? உள்ள போகும்போது இன்னும் ஆழமா உள்ள போய் போக நோண்டிட்டு போயிட்டே இருக்கு. கேள்வி இருக்கா? அது ஏமா படிச்சிருக்கீங்க? அதே விஷயம் வெரி சிம்பிள். சரிங்களா? உடம்புல இருந்து சக்திகளை பிரிச்சு கூட்டுறது வேலையை நம்ம செய்யலாம். தனஞ்சயம் மட்டும் கிடையாது. அதுதான் யோகிகள். தசவாயுக்களுமே நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பிரிச்சு கூட்டுற வேலை செய்யறவங்க யோகிகள். மனுஷங்க பார்வையில இருக்கிற சப்ஜெக்ட் வேறு, மனிதர்களுக்கான சாப்பாடு வேறு, யோகிகளுக்கான சாப்பாடு சிஸ்டம் வேறு. இவர்களுடைய உடலில் செய்யக்கூடிய செயல்கள் வேறு, மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வேறு. அதனால நீங்க கேட்கறதெல்லாம் சுப்பீரியர் பீப்புளுடைய சப்ஜெக்ட். அதெல்லாம் கூட்டலாம், பிரிக்கலாம், தேவையான எடுத்து வச்சுக்கலாம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பிரச்சனை உள்ள பஞ்சாயத்து பண்ணலாம். இவர் இணைச்சி வாங்கி அவருக்கு கொடுக்கலாம். புரியுதுங்களா? சரிங்களா? அதை கட்ட பஞ்சாயத்து எல்லாம் உள்ள பார்க்கலாம். கட்ட பஞ்சாயத்து வச்சுக்கலாம். நம்ம பாஷை புரிஞ்சுக்குது. என்னது கட்ட பஞ்சாயத்து? இந்த வேலைலாம் உடம்புக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கலாம். நம்ம நாட்டு ஒன்லி தனஞ்சயம். நம்ம பிராணாயாமத்திலே அபானனை பிராணனுக்கும் பிராணனை அபானனுக்கும் அளிப்பவன் தான் யோகின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்படியே தனஞ்சயம் மட்டும் எல்லா வாயுக்களையுமே நம்ம இஷ்டப்படி இயக்கணும். அதுதான் யோகிகள். இயக்கணும். இயக்கலாமா இல்ல, இயக்குறவங்க யோகி. இயக்கனாதான் யோகி. என்ன கேள்வி? சந்தேகமா இருக்கக்கூடாது. புள்ளியும் சந்தேகம் வராம பயணப்படுங்க. அது ஈக்கே தீரணுங்கிற வைராக்கியத்தை வச்சீங்கன்னா அதெல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டிவைன். அந்த ஃபார்முலா யாரு கண்ட்ரோல் இருக்குது? அதை நீங்க பெறணும். பெற்றவங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி சொல்ற விஷயம் அல்ல. இது ரகசியமும் கிடையாது. இது ரகசியமும் கிடையாது. எனக்கு லட்டு பிடிச்சது, சாப்பிட்டேன். இப்ப நீ என்கிட்ட கேக்குறீங்க லட்டு எப்படி சாப்பிட்டேன்? எப்படி சாப்பிட்டேன்னா வயாலதான் சாப்பிட சொல்லலாம். கரெக்டா? செஞ்சு சாப்பிட்டேன்னு சொல்லலாம். எப்படி செஞ்ச? இப்படி செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனா சாப்பிடுறது யாரு வேலை? சரிங்களா? எதுமா? இது இத்தனை நீங்க ஆராய்ச்சி பண்ணதே இல்லையா? பசுமையான காய்கறி, பச்சை நிறத்துல காய்கறி மழை ஈஸியா போகும். பாத்திருக்கீங்களா இல்லையா? கீரைகள்,
கீரை பச்சை நிறத்துல எல்லா காயும் சாப்பிட்டா உங்களுக்கு வெண்டைக்காய். நீங்க பச்சை நிறத்துல இருக்கிற காயை சாப்பிட்டா மழை ஈஸியா வெளியே போகும். கொய்யாப்பழம் சரிங்களா. தோல் பச்சை சாப்பிட்டா ஸ்மூத்தா வெளியே வரும். ரைட்டா? எஸ், ஒவ்வொன்றுக்குமே அதுதான் அங்க டெக்னிக் புரிஞ்சுக்கணும். வேற மூச்சு இழுத்து இந்த பக்கம் விடுவோம், திரும்ப இழுத்து இந்த பக்கம் விடுவோம். இழுக்கடிச்சா ஆக்சிஜன் விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அதான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னு சொன்னோம். ஆமா, இழுக்கல காற்று ஒண்ணுதான், காற்று ஒண்ணுதான். உள்ள போகிறது என்ன பண்ணா இந்த வான்வெளியில இருக்கக்கூடிய பின்துகள்களை உள்ள தட்டிக்கிட்டு போகும். அதுக்கு பேர் தான் பிராணன். பிராணன்னா காற்றுக்கு பேரு பிராணன் கிடையாது. நாம் இழுக்கும் காற்றில் செல்லக்கூடிய உயிர்ப்புகளுடைய எண்ணிக்கைக்கு பேர் தான் பிராணன். அப்போ உள்ள எவ்வளவு விண்ணு உள்ள போகுது, அந்த விண்ணை உள்ள கொடுத்துட்டு உள்ள இருக்கிற அசுத்தத்தை அந்த காற்று கட்டிட்டு வெளியே வரும். அது ஆக்சிடென்ட் கார்பன் டை ஆக்சைடு பேர் வச்சிருக்கிறாங்க அறிவியலாளர்கள். பட் நாம புரிஞ்சுக்கிட்டுதான் தேவையான சக்தியை உள்ள எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு தேவையில்லாத அசுத்தத்தை வெளியே கொண்டு வந்து தள்ளுது காற்று. அது சொல்லும் போது நீங்க ஏதோ ஒரு விஷயம் லாஸ்டா சொல்றேன், நீங்க அது இதுதான் சொல்ல வந்தேன். இந்த உள்ள போறது பிராணன், எது விண்ணு சரிங்களா. வெளியே வர்றது உள்ள இருக்கிற அசுத்தங்கள். உடல் அசுத்தத்தை கலெக்ட் பண்ணி வச்சு அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து வான்வெளியில கரைச்சி கல்லுங்களை பாருங்க. நீங்க நவரத்னங்கள் இருக்குல்ல, அதுல கல்ல இருக்கு பால் வெள்ளை பாத்தீங்கல்ல, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டுங்கம்மா. அதான் அதுல மென்ஷன் பண்றாங்க, பால் வெள்ளை வெள்ளை. பவுன் கிடையாது, ஒரு மாதிரி சில்வர் கலர். அது என்ன சொல்லலாம், ஒளி வெளிச்சம். அவ்வளவுதான். வெளிச்சத்தை இந்த கரண்ட் கம்பத்துல ஸ்பார்க் அடிக்கும் பாத்துறீங்களா, அதுல பல நிறங்கள் தோன்றும். மின்னலுங்கிறது பிரபஞ்சத்துக்கிற பல விதமான நிறங்களை உள்ளடக்கியது. அது ஒரு அதீத சக்தி. அது இப்ப புரியுதுங்களா. சாமி எல்லாம் அந்த காலத்துல சண்டை பண்ணும்போது அசல் சாமி ஒரு ஒளி அனுபவம் பாத்துறீங்களா, அதான் அந்த மின்னல். இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நிறைய செய்து கொள்ளலாம். ஆமாமா, இல்ல அது இந்த மூளைக்கும் மூலாதாரத்துக்கும் இடையே உள்ள காந்த அலை பரிமாற்றம், பதிவுகள் பரிமாற்றம் தடைபடுறதுக்கு பேர் கோமா. ஆக்சுவலா அதுக்கு தான் உண்மையான கோமா, மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு பதிவுகள்லாம் எங்க போய் இருப்பா இருக்குது, மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டுவட பாதை வழியாக இந்த தசவாயுக்களுடைய பயணம் செல்லக்கூடிய அந்த காந்த அலை பாதை உண்டு. இந்த காந்த அலை பாதையில தடை தேக்கும் குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா பிரெயினுக்கு ப்ரொஜெக்ட்ல ஃபங்க்ஷன் வராது. நம்ம லேப்டாப் வச்சிருக்கிறோம், ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்றோம், ப்ரொஜெக்டருக்கும் லேப்டாப் இடையில உள்ள கேபிள் தொந்தரவு வந்ததுன்னா ப்ரொஜெக்டர்ல ஸ்கிரீன் வருமா, வராது. இதுக்கு பேர் கோமான்னு பேர். சரிங்களா. உணர்வுகள் இருக்குமா, உணர்வுகள் இருக்குங்க. உணர்வுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பேசினா கண்ணுல தண்ணி வந்து அதெல்லாம் இருக்கும். அது முறையா கடை தேக்கும் குழப்பத்தை சரி பண்ண பார்க்கணும். ரொம்ப சிறியதா இருக்கு, அசாத்தியமும் ஒன்று சொல்லப்படுது மருத்துவத்துல, அசாத்தியம். ரைட்டா. நான் தூரப்புல நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது வரைக்கும் இருந்துட்டு அது எப்ப பெரியதோ விட்டுற வேண்டியதாமா. இது இப்பதான் கோமா. அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த முறைகளை கொண்டு வெளியெடுக்க முயற்சி பண்ணலாம். அசாத்திய நிலைக்கு போயிடுச்சு பண்ண முடியாது. நான் கியூரபிள் ஒரு மருத்துவத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது, சித்தாவிலே அதான் சொல்லப்பட்டிருக்குது. சாத்தியம் அசாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. சாத்தியம்னா கிளியர் பண்ண முடியும், அசாத்தியம்னா போராடணும். அதுல ரெண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அவ்வளவுதான். வாழ்வா சாவா அப்படிங்கிறது அதுலயே. இதுதான் உலகத்திலே நியதி. முயற்சி செய்யறத நம்மளுடைய வேலை. சரிங்களா. கோமான்றது ஒண்ணும் கிடையாது, மூலாதாரத்துக்கும் மூளைக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுவிடும். சரிங்களா. நீங்க அந்த சக்தி கூட சேர்ந்து அந்த ஆற்றில் இறங்குறதுன்றத மின்னலை உறிஞ்சக்கூடிய சக்திகள் பூமியில இருக்கு. அதான் சொன்ன இல்லைங்களா, சுப்பீரியர் நாலேஜ
படம் போட்டு பேச முடியாது அப்படின்னா இந்த சக்திகளை நெகட்டிவா பயன்படுத்துறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆற்றலை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சில பேர் பேசுவாங்க இந்த ரகசியம் காத்தே சமுதாயத்தை பிடிச்சவராகிட்டாலும் ஒரு பெரிய அறிவாளி கூடாதுன்னு பேசுறது. ரகசியம் ரகசியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்கதான் பார்த்தா தெரியும் எப்பேற்பட்ட கார்பரேட்டா இருக்கிறான் அப்படின்னு. இந்த உலகத்துல அறிவை திருடி அறிவை வியாபாரம் பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் அந்த சக்தி நீங்க தேடுங்க. பிரபஞ்சத்துல இருந்து மின்னல் சக்தி அதிகமா உள்வாங்கக்கூடிய காய்கறி எதுவும் கண்டுபிடிக்கலாம். நிறைய இருக்கு எண்ணிலடங்கா விஷயங்கள் இருக்கு. வல்லரையா சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல எண்ணிலடங்கா தந்திரங்கள் கொட்டி கிடக்கிறது. ஏதாகிலும் ஒரு தந்திரத்தை கடைபிடித்து உன்னை இங்கே தக்க வைத்து கொள் அப்படிங்கிற. அன்கவுண்டபிளா இருக்குதாமா சீக்கிரட்டு. ஏதாச்சும் ஒன்ன கண்டுபிடிச்சாலே தவறுனா நம்ம அந்த சக்தியை புரிஞ்சுக்கிடணும். ஓ இதுதான் இப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஒழுங்கா கடைபிடிச்சு உங்க உடம்ப தக்க வச்சுக்கோ. எதுக்குன்னா ஏன் தக்க வைக்கணும் அப்படின்னா, சாமி அந்த பாட்டு எழுதுறாங்க பாருங்க, கர்ம வினை நிச்சயம் இல்லை. கர்ம வினையும் இல்லாம யாசையும் இல்லாம வந்துட்டா உடனே இறை உணர்வும் இறையாக்கணும் நம்ம அந்த நிலைக்கு போயிட முடியுமா அப்படின்னா, அது சாமி எழுதுறது பாருங்க. அதை முடிச்சுட்டேன், ஆனா வெயிட் பண்றேன். அருள் நிறைந்த அருட்பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னால எதிர்பார்த்து உள்ளேன். அப்ப கர்ம வினை போயிட்டாலும் என்ன பண்ணணும், நம்ம இரையாற்றல் அது பேரு புராணங்கள்ல தடுத்தா கொள்ளுதுன்னு பேரு. அது வர வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? நம்ம ஏதாச்சும் தந்திரத்தை நீங்க பெறணும். இது அவருக்கு சொந்த பயணம். ஒவ்வொரு ஆன்மாவிற்குமான பயணம். அது நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். சாமிஜி நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றலை எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் போட்டு கொடுத்து வச்சுக்கிறாரு. இதுதான் பியூட்டி. நம்ம எப்படி நம்ம கேள்வி எப்படி கண்டுபிடிக்குது சார் அப்படின்னு திரும்ப மறந்துடும். நம்ம சைட்டை விட்டுறோம். என்ன பண்பாடு தன்மணி பரம் பார்த்து 5 அளவு முறை கடைபிடிக்கணும். திரும்ப அங்கதான் நிற்கும். அதுக்கு என்ன பண்ணா உடற்பயிற்சி, காயக்கல்ப, தவம், அகத்தை ஒழுங்கா செய்யணும். சரிங்களா? இதான் அடிப்படை தகுதியே. ரைட்டா? அதை அடையறதுக்கு என்ன, இதான் அடிப்படை பேஸ் குவாலிஃபிகேஷன். ஒரு விஓ எக்ஸாம் எழுதணும், என்ன பாஸ் பண்ணிருக்கணும், 10th பாஸ் ஆயிருக்கணும். 10th ஃபெயில் விஓ எக்ஸாம் எழுத முடியுமா? கரெக்டா? டிஎன்பிஎஸ்சி ஒரு கோச்சிங் வைக்கிறாங்க, அதுக்கு 12ஆம் வகுப்பு தகுதி அப்படின்னு எதை பாஸ் பண்ணிருக்கணும், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க, அப்ப பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், மேக்ஸ் படிச்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறான். அப்ப அந்த 3 படிச்சிருக்கணும், அந்த 3 ஏதாச்சும் ஒண்ணு படிச்சிருக்கணும். அதுதான் நம்ம தகுதி. நம்ம அடிப்படை தான் எதுலையுமே பண்ணாம விட்டு மாட்டிக்கிறோம். சரிங்களா? அது அவசியம். எப்ப உங்களுக்கு அந்த கேள்வி வருதோ அப்பவே தேட ஆரம்பிச்சிருங்க. தேடுகிறவனே கண்டடைகிறான். பைபிள் சொல்லுது, தேடுகிறவனே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சரிங்களா? அம்மா நைட்ல உப்பு கீழே கொட்டிட்டு அதனால காலை வைங்க, ஒரு 5 நிமிஷம் 10 மினிட்ஸ் வச்சீங்கன்னா ஒரு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு யூடியூப்ல வந்தது சொல்றாங்க. இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தங்களுடைய அனுபவங்களை கொடுத்துருக்கிறாங்க. நம்ம அது உண்மையிலேயே அது ரிசல்ட் 100%. எனக்கு இந்த சயின்டிபிக்ன்ற வார்த்தை நான் இதுக்கு பயன்படுத்துறது உடன்பாட்டில்லை. அவங்க சொல்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு அது சக்சஸ் இருக்கு, ஆழ்ந்த அறிவு பார்த்து சொல்லணும். டாக்ஸின் என்னன்னு தெரியணும் இல்லை. ரைட்டா? டாக்ஸின் உடம்புல எப்படி இருக்கும், எந்த ரூபத்தில் இருக்கும், எப்படி உருவாகுதுங்கிற அடிப்படை புரிதல் இருக்கணும். ஒட்டையா டாக்ஸின் பேசுறதுக்கு புரிதல் இருக்கணும். இங்க நிறைய பேர் உப்பு தண்ணியும் லெமனையும் குடிக்கிறாங்களா, டாக்ஸின் வருதுங்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்போ உப்பு டாக்ஸின் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாட்டா இருக்குதுங்கிறது தெரியுது நம்மளுக்கு.